ஆனா இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவுன்னா? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லிட்டர்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு. 4 லிட்டர் வந்து 3000 இருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஆனா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. கரண்ட் இல்லாம ரோட் சைடுல பிசினஸ் பண்றோம், ஒரு கியாஸ் கார்ட்ல வச்சு பண்றோம், அங்க வந்து நமக்கு பவர் சோர்ஸ் இல்ல அப்படின்னா கேஸ் மாடல் போய்க்கலாங்க. வேஃபிள்ஸ்ல நிறைய விதமா வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, வேஃபிள்ஸ்ல வந்து நம்ம குவாலிட்டிஸ்ல நிறைய இருக்குங்க உங்களுக்கு. இதுல பேசிக் மாடல் வந்து கொஞ்சம் ஹை ரெண்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் உங்களுக்கு. இதுல இஎம்ஐ இருக்கு, நம்மளோட வந்து பஜாஜ் கூட டை அப் இருக்குங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்னா ஆனா இது வந்து எக் குல்ஃபி, எக் ரோல் மிஷின் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லா கேஸ்ல ரன்னிங் ஆகக்கூடிய உங்களுக்கு. இதுல ஆனா இது வந்து காடை முட்டை குயிலுக்குன்னு சொல்லுவாங்க. நானு இதுலயே ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து இல்லாம லைட் அடிக்க வேண்டியதுல ஆட்டோ ஹீட்டிங் சிஸ்டத்தோட வந்து உங்களுக்கு. இதான் கமர்ஷியல் பர்பஸ்ங்க உங்களுக்கு. இதுல 14 இன்ச் லென்த் வருங்க, 9.5 இன்ச் வித் வருங்க, 2200 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் தனியா வரும் உங்களுக்கு. ஒரு லைனுக்கு வந்து 5 முட்டை வரும், மொத்தம் 7 லைன் இருக்கும், 35 குழி வரும் உங்களுக்கு. இதுல வந்து பெல்ஜியம் வேஃபிள். அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொட்டேட்டிங் வேஃபிள் வரும். இங்க ஒன்று ஹேண்டில் வந்து உங்களுக்கு. ஸோ நம்ம இதை வந்து ரொட்டேட்டிங் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. நான் பீஸா ஓவன்னா இதுல வந்து சிங்கிள் டெக் இருக்கு, டபுள் டெக் இருக்கு. இப்போ நம்ம பாத்துக்கிறது வந்து டபுள் டெக்குங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆனா நம்மளோட கம்பெனி நேம் என்ன, லொகேஷன் என்ன? கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் இண்டஸ்ட்ரீஸ்ங்கண்ணா, கோயம்புத்தூர் இருக்குன்னா, பீலமேடு, காந்தி மாநகர்ண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஃபே எக்யூப்மெண்ட்ஸுங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. நம்ம டீடைலா பாத்துடலாங்களா? பாத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் டீப் ஃப்ரைருங்க. கஃபேக்கு இம்பார்ட்டன்ட் ஒண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேங்க் இருக்கு, அதுலயே டபுள் டேங்க் இருக்கு, 6 லிட்டர் இருக்கு, 6+6 இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேங்க்குங்க உங்களுக்கு. இதுல ஒரு இதுல வெஜ், ஒரு இதுல நான்வெஜ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுல ஸோ அதே இது இந்த ஸ்பைரல் போட்டுட்டு அந்த மாதிரி பெரிய ஸ்டிக்காக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் போய்க்கலாங்க உங்களுக்கு. இதில் நம்ம சிக்கன் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்பைரல் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் ஸ்பைரல் போட்டுட்டு போகிறீங்கன்னா இந்த பேஸ்கெட் எடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி போடுறீங்கன்னா இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் அதுலேயே வந்து 2 வேரியன்ட் இருக்குங்க உங்களுக்கு. இதில் ஒன்று வந்து 3000 வாட்ஸ் ஒன்று, ஒன்று வந்து 5000 வாட்ஸ் வருங்க உங்களுக்கு. இதில் ஓகேண்ணா. நான் இப்போ இதுக்குள்ள வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே. ஆனா இதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவுன்னா? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லிட்டர்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு. 4 லிட்டர் வந்து 3000 இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைஸ் எடுக்கிறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரைஸ் சொல்றீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்னா அதே இதுதான் இருக்கும். இல்ல நான் வேரி ஆகும். சப்போஸ் வேரி ஆச்சுன்னா கரண்ட் அப்டேட் பிரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு டீடைல் அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேண்ணா. ஆனா நெக்ஸ்ட்ங்கண்ணா நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கலர் இருக்குங்க உங்களுக்கு. சாண்ட்விச் கலர்ல 2 மாடல் இருக்குங்க உங்களுக்கு. பேசிக் மாடல் ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்போ சைஸ் வருங்க உங்களுக்கு. ஆமா ஆமா, இதான் கமர்ஷியல் பர்பஸ்ங்க உங்களுக்கு. இதுல 14 இன்ச் லென்த் வருங்க, 9.5 இன்ச் வித் வருங்க, 2200 வாட்ஸ் வரும் உங்களுக்கு. வெயிட் வந்து 17 கிலோ வெயிட் வருங்க உங்களுக்கு. இதுல கிரில் காஸ்டிங்னால நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. அடுத்த பீஸ் போடும்போது அவுட்புட் குயிக்கா இருக்கும், கரண்ட் செலவையும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ இதுக்கும் வாரண்டி இருக்குங்க? எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு ஏதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஏதாச்சும் இருக்குங்களா? எப்படி? ஆமா, சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் வாரண்டி நம்ம சர்வீஸ். ஓகேங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட்ங்கண்ணா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேஃபிள். வேஃபிள்ஸ்ல நிறைய விதமா வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, வேஃபிள்ஸ்லேயே வந்து நம்ம குவாலிட்டிஸ்ல நிறைய இருக்குங்க உங்களுக்கு. இதுல பேசிக் மாடல் வந்து கொஞ்சம் ஹை ரெண்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் உங்களுக்கு. இதுல வந்து பெல்ஜியம் வேஃபிள். அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொட்டேட்டிங் வேஃபிள் வரும். இங்க ஒன்று ஹேண்டில் வந்து உங்களுக்கு. ஸோ நம்ம இதை வந்து ரொட்டேட்டிங் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. பெல்ஜியம் வேஃபிள்லேயே ரொட்டேட்டிங் வேஃபிள் வருங்க. ஓகே. அடுத்து ஸ்டிக் வேஃபிள் இருக்குங்கண்ணா. அடுத்தது வந்து ஹார்ட் வேஃபிள்லேயே வந்து ஹார்ட் ஷேப் இருக்குங்க, பாப்சிகல் வேஃபிள் இருக்கு, பபிள் இருக்கு, கோன் இருக்கு உங்களுக்கு. இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் மாறுங்களா? ஆமா ஆமா, டிசைன் ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுங்க உங்களுக்கு. பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுங்க. ஸ்டார்டிங் வந்து 6500 இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சீல்டு பர்கர், யூஎஃப்ஓ பர்கர், சீல்டு பர்கர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. பர்கர் நம்ம உள்ள வந்து வெஜ் நான்வெஜ் பேட்டி உள்ள வச்சுட்டு நம்ம க்ளோசிங் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணா போதும், அப்படியே சீல்ட் ஆயிரும் உங்களுக்கு. சீல்டு பர்கர் ஹீட் ப்ராசஸ் ஆகும். ஆமா, ஹீட் ஆகும். ஓகேண்ணா. இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஃபிள் இதுக்குள்ள செல்சியஸ் எல்லாம் நம்ம ஏதாச்சும் பார்க்கணுமாங்கண்ணா? ஆமா, டெம்பரேச்சர் செட் பண்ணா போதுங்க. எல்லாமே எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே டீப் ஃப்ரை, சாண்ட்விச், வேஃபிள் எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 160 டிகிரி வைக்கிறீங்கன்னா அந்த 160 டிகிரி ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு லைட் இண்டிகேட் பண்ணுங்க. ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வெயிட் பண்ணி லைட் ஆஃப் ஆக வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே ஆன் ஆயிக்கும், ஆஃப் ஆயிக்கும். ஓகேண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெல்ஜியம் வேஃபிள்ஸ் சொன்னீங்களா, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா ஷேப்ஸ் டிஃபரன்ஸ். ஆமா, இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து பெல்ஜியம் வேஃபிள் சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் வேஃபிள் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுல அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி இது வந்து பாப்சிகல் வேஃபிள், பிஸ்கட் வேஃபிள் சொல்லுவாங்க உங்களுக்கு. அது பபிள். சோ இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி மாடல்ஸ் வருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வேஃபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லைங்களா, இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல வச்சு யூஸ் பண்ண நல்லா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு கரண்ட் இல்லாத இடம் போறீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கேஸ் மாடல் நம்மளுக்கு. கேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பெல்ஜியம் வேஃபிள் இருக்கு உங்களுக்கு, பபிள் இருக்கு, கான்ஸ்டிக் வேஃபிள் இருக்கு, பேன் கேக் இருக்குங்க. கேஸ்ல வந்து இந்த 4 வெரைட்டி மட்டும் தான் வரும் உங்களுக்கு. பட் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வரும். கேஸ்ல இந்த மாதிரி வந்துடும். இது எல்லாமே ஆட்டோ இக்னிஷன், நம்ம லைட் அடிக்க வேண்டியதுல நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா இது பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோ இக்னிஷன் வந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ கனெக்ஷன் நார்மலா நம்ம கேஸ்க்கு கனெக்ட் பண்றோம். ஆமா, நம்ம சிலிண்டர் 5 கிலோ சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பெரிய சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதுக்கு சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக், ஜூஸ் இந்த மாதிரி போட பிளண்டர்னா இது உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்ங்க உங்களுக்கு. இதுல இதுல வந்து சிங்கிள் ஜார் வந்துரும் உங்களுக்கு. இதுல ஸ்பீட் வேரி பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்துரும், பல்ஸ் சுவிட்ச் வந்துருங்க உங்களுக்கு. ஓகேங்களா. அதுலயே வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க உங்களுக்கு. இதுல இது ஒரு மாடல், இது ஒரு மாடலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன்லி ஷேக்ஸ் மட்டும் போடுறதுங்க. ஓகேங்களா. இது வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா, இதுல வந்து பிளண்ட் மட்டும். இதுல ஜூஸ், மில்க் ஷேக்ல இது நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட முடியாதுங்க. சோ பிளேட் இந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் பிளண்ட் மட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. டபுள் ஸ்பீடோட வருங்க உங்களுக்கு. ஸ்லோ ஸ்பீட் ஒன்று, ஹை ஸ்பீட் ஒன்று வருங்க. பிளண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா கிரீமியா வரணும், இந்த மாதிரி போய்க்கலாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆர்பிஎம் எல்லாம் இருக்குங்க இது? ஆமா, இது வந்து உங்களுக்கு வாட்ஸ் கணக்குல வருங்க உங்களுக்கு. 1500 வாட்ஸ், 2000 வாட்ஸ், 1000 வாட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வருங்க. ஓகேங்க. அதுல ஜேடிசி பிராண்டுங்க. இது வந்து என்ன பிராண்டுங்கண்ணா? ஜேடிசி மாடலுங்க உங்களுக்கு. ஜேடிசி பிராண்ட்ல வரும் உங்களுக்கு. இதுல இது சேம் அதே தான். ஆமா ஆமா ஆமாங்க. ஓகேண்ணா. இது ஸ்டார்டிங் பிரைஸ்ல எவ்வளவு வருது? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு 5500 இருந்து இருக்கு. ஓகே, அதாவது இது 5500. ஆமா ஆமா ஆமா. நெக்ஸ்ட்ங்கண்ணா, இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மிஷினுங்க உங்களுக்கு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல லாங்கா உங்களுக்கு வருங்க, லென்த்தியா வரும் உங்களுக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டும் ஃப்ரீயா கொடுத்துரும் உங்களுக்கு இதுல. ஓகேங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுங்களா இது? ஆமா ஆமா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல லென்த்தா வரும் உங்களுக்கு இதுல. ஓகேங்கண்ணா. அதாவது ஆக்சுவலா அந்த அமுத்துனா நம்ம நீளமா ஆமா ஆமா, உள்ள இது உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உள்ள போட்டுங்க, ப்ரெஸ் பண்ணி இதில் வச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா இது ஃபுல்லா லென்த்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓ சரி சரி. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஃப்ரையர் வாங்கிட்டோம் அப்படின்னம்னா போட்டுக்கலாம். ஆமா, இந்த பேஸ்கெட் எடுத்துட்டு நமக்கு இந்த இது வந்து பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு. எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்ததுங்கண்ணா, நான் பீஸா ஓவன்னா இதுல வந்து சிங்கிள் டெக் இருக்கு, டபுள் டெக் இருக்கு. இப்போ நம்ம பாத்துக்கிறது வந்து டபுள் டெக்குங்க. டபுள் டெக் வந்து 16x16 வருங்க உங்களுக்கு. ஸ்டோன் டைகனல்ல வந்து 16x16 வரும். உள்ள இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் நமக்கு. ஓகேங்க. இது பீஸா மட்டும் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் பீஸாவில் போய்க்கலாம் உங்களுக்கு. இதுல ஓகேண்ணா. இது லிட்டர் இருக்குங்களா எப்படிங்கண்ணா? இது சைஸ் கணக்குல வருங்க, இன்ச்சஸ் கணக்குல வருங்க. 16x16 சிங்கிள், 16x16 டபுள், 16x24 சிங்கிள், 20x20 சிங்கிள், 20x20 டபுள். பீஸாவோட சைஸ் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாங்க, என்ன சைஸ் பீஸா போலாம் அப்படிங்கிறது. ஓகே. பீஸா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது இல்ல? ஆமா, இது பீஸா மட்டும் பண்ணலாம். ஸ்டோன் பேஸ்ல போகும்போது நல்ல டேஸ்ட் கிறிஸ்பினஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்னா அடுத்து பாத்தீங்கன்னா பப்ஸ் வாம இருக்கு உங்களுக்கு. இது வந்து டபுள் சைடு கிளாஸ்ல வருங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 சைடு கிளாஸ் வரும் உங்களுக்கு. இதுல இந்த மாடல்ல இருந்து லைட்டிங் வந்துரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பப்ஸ்க்கு மட்டும் தான் வைக்க முடியும். பப்ஸ், சமோசா அந்த மாதிரி வச்சுக்கலாங்க உங்களுக்கு. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து பப்ஸும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டாவும் வச்சுக்கிறாங்க. பஜ்ஜி போண்டா இதுல வைக்க கூடாதுங்க. வச்சீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஆயிருங்க உங்களுக்கு. பஜ்ஜி போண்டா ஓப்பன்ல தான் வைக்கணும் உங்களுக்கு. பப்ஸுக்கு சமோசாக்குனா இந்த மாதிரி மாடல் வைக்கலாம். ஓகே. அப்ப நான் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வாங்கணும். ஆமா ஆமா ஆமா, பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வாங்கணுங்க. ஓகேங்களா. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா கஃபேக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரீசர் இருக்குங்க உங்களுக்கு. ஃப்ரீசர் வந்து பாத்தீங்கன்னா 100 லிட்டர்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா. 100 லிட்டர் வரும். அடுத்து இது பிராண்டுங்க. இதெல்லாம் டைக்கின் பிராண்ட், என்ன பிராண்டாலும் பண்ணி தரலாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம டிஸ்ப்ளே வச்சு பார்த்தீங்கன்னா டைக்கின் பிராண்ட்ல இருக்குங்க. எல்லாத்துக்கும் 4 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி வந்துடும். மற்ற பிராண்டுக்கு இதுக்கு என்ன இதுன்னா, மற்ற பிராண்ட்ல கம்ப்ரஸர் மட்டும் தான் வாரண்டி கொடுப்பாங்க. டைக்கின்ல பாத்தீங்கன்னா கேஸுக்கு, ரிலேக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி கவர் ஆகுங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இது எத்தனை லிட்டர்? இது 200 லிட்டர் வருங்க உங்களுக்கு. ஓகே. இது ஃப்ரீசர் மட்டும் இல்ல? ஃப்ரீசராவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூலராவும் வேணா யூஸ் பண்ணலாம். கன்வெர்ட்டபிள் தான் இது உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி அந்த ஆக்சுவலா ஆமா, இதெல்லாமே இந்த பிராண்ட்லயே கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பிராண்ட் நம்ம ஓடுக்கிறோமோ, வெஸ்டர்ன், ப்ளூ ஸ்டார், டைக்கின், என்ன பிராண்ட்லயே அந்த பிராண்டோட வாரண்டி கவர் ஆயிருக்கும். ஓகேண்ணா. இது எப்படி நம்ம ஆக்சுவலா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்களா எப்படிங்க? ஆமா, டிரான்ஸ்போர்ட் இருக்கு. கஸ்டமர் டேரக்டா வந்து எடுத்துட்டு போறோம், எடுத்து போய்க்கலாம். இல்ல கஸ்டமர் வந்து எங்களால வர முடியல, டிரான்ஸ்போர்ட்ல போட சொன்னா டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து கஃபே ஐட்டம்ல நிறைய பார்த்தோம் இல்ல, இதெல்லாம் வந்து நீங்க கொரியரும் பண்ணி கொடுத்து? ஆமா ஆமா, டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிக்கலாங்க. ஓகேண்ணா. அடுத்ததுங்கண்ணா, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 300 லிட்டர் வருங்க உங்களுக்கு. அதுல டபுள் டோர், மத்ததெல்லாம் வந்து 100, 200 சிங்கிள் டோர் வருங்க. 300 மேல போகும்போது டபுள் டோர் வந்துரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்ங்கண்ணா, நான் இதெல்லாம் விசி கூலர்ஸ்னா கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ், பால் இந்த மாதிரி வைக்கணும்னா டிஸ்பிளேல எல்லாம் நமக்கு ப்ராடக்ட் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இது போய்க்கலாங்க உங்களுக்கு. இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ட்ரேக்கு, அது கீழே 3 ட்ரே, 5 ட்ரே, வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் பிராண்ட், ப்ளூ ஸ்டார் பிராண்ட் அந்த மாதிரி வருங்க. ஸ்டார்டிங் வந்து 27,000 இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. 27,000 வந்து இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பிராண்ட் வாரண்டி எல்லாமே இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட்ல வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் இருக்கும். சீரியல் நம்பர்ல வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு சீரியல் நம்பர் சொன்னா அவங்க கால் புக் பண்ணிக்குவாங்க அவங்க. ஓகேங்கண்ணா. இப்போ பார்த்த ஐட்டம் எல்லாமே கஃபேவோட ஐட்டம்னா உங்களுக்கு. ஓகே. ஃபுல்லாவே கஃபேக்கு வர ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்ங்கண்ணா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. கரண்ட் இல்லாம ரோட் சைட்ல பிசினஸ் பண்றோம், ஒரு கியாஸ் கார்ட்ல வச்சு பண்றோம், அங்க வந்து நமக்கு பவர் சோர்ஸ் இல்ல அப்படின்னா கேஸ் மாடல் போய்க்கலாங்க. கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் டீப் ஃப்ரை இருக்குங்க உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேங்க் இருக்கு, டபுள் டேங்க் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து
இது சிங்கிள் டேங்க். ஆமாங்க. ஓகேண்ணா. 8 லிட்டர் கெப்பாசிட்டி. எல்லாமே கேஸ் இது இல்லைங்க? ஆமா கேஸுங்க. இதெல்லாமே லைட்டர் அடிக்க வேண்டியது ஆட்டோ கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இதுல வெஜ் நான்வெஜ் அந்த மாதிரி போறீங்கன்னா டபுள் டேங்க்குங்க உங்களுக்கு இதுல. ஓகே. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பைரல் பொட்டேட்டோ அந்த மாதிரி பெரிய சைஸ் போடணும்னா இந்த மாதிரி வருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இதுல என்ன ஸ்டார்டிங் ரேஞ்சில இருக்கு? இது வந்து உங்களுக்கு 5,900 இருந்து இருக்குங்க ஸ்டார்டிங். 5,900 இருந்து இருக்குங்க. ஓகேங்கண்ணா. அதே இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃப்ரையர்லயே வந்து ஆட்டோ கட் ஆஃப் வேணா இந்த மாடலுங்க. ஓகேங்க. சிக்கன் அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு இந்த மாடல் போலாங்க. போய்க்கலாம். ஓகே. மத்த பேசிக் மாடல்ல வந்து ஆட்டோ கட் ஆஃப் வராதுங்க. 16 லிட்டர்ல இருந்து ஆட்டோ கட் ஆஃப் வரும். ஆட்டோ கட் ஆஃப்னா எப்படி? அந்த டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் அதாவது ஒரு 160 டிகிரி வைக்கிறீங்கன்னா ஓகேங்கண்ணா இந்த மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. 160 டிகிரி வைக்கிறீங்கன்னா அந்த 160 ரீச் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஓ சரி சரி. கேஸ் இது வராதுங்க. ஃப்ளேம் கட் ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஆனா அதுல வந்து கட் ஆஃப் ஆகாது. இதுல வந்து நம்ம நார்மலா வந்து கேஸ் ஃப்ளேம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 16 லிட்டர் மட்டும் நமக்கு ஆட்டோ கட் ஆஃப் வந்துரும். ஓகேமா. நெக்ஸ்ட்ங்கண்ணா. ஆனா இது வந்து எக் குல்ஃபி, எக் ரோல் மிஷின் எவ்வளவு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லா கேஸ்ல ரன்னிங் ஆகக்கூடிய உங்களுக்கு. இதுல 10 வோல்ட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. 10 டியூப்ஸ் வந்து 10 டியூப் வருங்க உங்களுக்கு இதுல. ஓகே. சிங்கிள் பர்னர் வரும் உங்களுக்கு இதுல. இதுலயும் நம்ம அப்படிதான் வந்து ஆட்டோ இக்னிஷன் வந்துரும். நம்ம லைட்டர் அடிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி அடிச்சினா போதும் ஆட்டோ இக்னிஷன் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. இதுல ஆக்சுவலா வந்து நம்ம இன்கிரிடியன்ஸ் ஊத்திக்கலாம். ஆமா சிக்கனும் முட்டையும் உடைச்சு ஊத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாயில் ஆனா ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துரும். ஓகேங்களா. நான் இதை வந்து காடை முட்டை குயிலுக்குன்னு சொல்லுவாங்க நானு. இதுலயே ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து நம்ம லைட் அடிக்க வேண்டியதில்லை. ஆட்டோ இக்னிஷன் சிஸ்டத்தோட வந்துரும் உங்களுக்கு இதுல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் தனியா வரும் உங்களுக்கு. ஒரு லைனுக்கு வந்து 5 முட்டை வரும் மொத்தம். 7 லைன் இருக்கும். 35 குழி வரும் உங்களுக்கு. பர்னர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும். ஓகே. இதெல்லாம் கேஸ் இல்லைங்க? ஆமா இதெல்லாமே கேஸ்ல உங்களுக்கு. நமக்கு இந்த மாதிரி பர்னர் போடும்போது என்ன ஆகும்னா கேஸ் கன்சப்ஷன் கம்மியாகுங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இது நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆமா இதெல்லாம் இது எக் குல்ஃபி இதெல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த இதுவே தனியா ஒண்ணு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க? ஆமா அவங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா எக் குல்ஃபி வாங்குவாங்க, காடை முட்டையை வாங்கிக்குவாங்க, தனியா வச்சு அது ஒரு பிசினஸாவும் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. அண்ணா நெக்ஸ்ட்ங்கண்ணா. அண்ணா இது வந்து கேஸ்ல சாண்ட்விச் கில்லர்னா உங்களுக்கு. ஓகேங்க. கீழே வந்து பர்னர் வந்துரும் உங்களுக்கு அதுல. ஓகேங்க. ஸோ நம்ம கீழே மட்டும் தான் பர்னர் வரும் உங்களுக்கு. நம்ம வந்து திருப்பி வந்து டாப் வந்து திருப்பி இது பண்ணா நம்ம ரொட்டேட் பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அண்ணா நெக்ஸ்ட்ங்கண்ணா. நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கேட்டகரிங்க உங்களுக்கு இதுல. ஓகேங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சொந்தமா ஒரு ஜூஸ் கடை மட்டும் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் யூஸ் ஆகுங்க உங்களுக்கு. ஓகே. இது வந்து சார்வர் ஐட்டுங்க. சாத்துக்குடி, ஆரஞ்சு அந்த மாதிரி இதுல. இதுல ஸ்மால் மீடியம் சைஸ் இருக்குங்க உங்களுக்கு இதுல. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கேரட் ஜூஸ் இருங்க. கேரட்லயே 3 வெரைட்டி இருக்குங்க. ஸ்மால், மீடியம், பிக் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய், ஹார்டான ஐட்டத்தெல்லாம் கிரஷ் பண்ணிக்கிறதுக்கு இஞ்சி சாறு எடுக்கலாம், பூண்டு பால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் போறீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் போய்க்கலாங்க உங்களுக்கு. ஆமா இதுல வந்து தோலை உரிக்க வேண்டாம். இந்த மாடல் என்னன்னா தோலை உரிக்க வேண்டாங்க. பழத்தை 2ஆ மட்டும் வெட்டிட்டு இது மாதிரி வச்சீங்கன்னா சக்கை ஃபுல்லா உள்ள நின்னுக்கும். உள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ வேற ஜூஸ் மட்டும் நமக்கு தனியா உள்ள உங்களுக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஆக்சுவலா வந்து கையிலேயே பண்ற மாதிரி இல்ல இதுல வந்து கையில மேல பிடிக்கிற மாதிரி பட்டும் மோட்டர் எலக்ட்ரிக்ல வருங்க உங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி ஆமா எலக்ட்ரிக்ல வந்துடும் உங்களுக்கு. நம்ம ஜஸ்ட் பிளக் பண்ணிட்ட போது ரொட்டேட்டிங் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து பழத்தை 2ஆ வெட்டிட்டு இதுல வச்சுட்டு போதும் உங்களுக்கு. தோல் உரிக்க வேண்டியதுல வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கையெல்லாம் இதுக்குள்ளேயே நின்று உங்களுக்கு. ஜூஸ் இந்த வழியா வெளியே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் அந்த மேனுவல் பவர் இதுக்கு இதா இருக்கும். ஆமா குயிக்கா இருக்கும். நீங்க ஜஸ்ட் இதுல மேல வச்சீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பல ஜூஸ் மட்டும் தனியா வெளியே வந்துடும். அப்புறம் இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி இல்லையா? ஆமா இது இருக்கும். நம்ம ஈஸி டு கிளீனிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தனித்தனியா எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா. தனித்தனியா எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா. இது அதுக்கு அடுத்த சைஸ் இல்லைங்களா? ஆமா இது அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கலாம் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா நெக்ஸ்ட்ங்கண்ணா. நான் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா தோலை உரிக்க வேண்டியதுங்க. இந்த மாடல் தோலை உரிச்சிட்டு உள்ள போட்டா போதுங்க உங்களுக்கு. சக்கை ஃபுல்லா நமக்கு இந்த வழியா அவுட்புட் வெளியே வந்துருங்க. ஓகேங்கண்ணா. ஜூஸ் வந்து இந்த வழியா வந்துருங்க உங்களுக்கு. இதுல ஒரு புஷர் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம உள்ள போட்டு இப்படி புஷ் பண்ணா போதும் உங்களுக்கு. இதை வந்து சாறு வர ஐட்டம் மட்டும் இதில் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. மாதுளம்பழம் ஜூஸ், சாத்துக்குடி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இதில் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. வேற ஐட்டம் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நார்மல் மிக்ஸி மாதிரி டைப்ல. இதுல வந்து சாறு வர ஐட்டம் மட்டும் பண்ணலாம். ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் இது சொன்னீங்க. இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8,000 இருந்து இருக்கு ஸ்டார்டிங். 8,000 இருந்து இருக்கு. அப்ப இது சொல்லிருந்தீங்கல கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஆமா அதெல்லாம் உங்களுக்கு 11,000 இருந்து இருக்கு ஸ்டார்டிங். அடுத்ததுங்கண்ணா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் டிஸ்பென்சருங்க உங்களுக்கு. இதுல 2 டேங்க் இருக்கு, 3 டேங்க். நம்ம இப்ப பாத்துருக்கு 3 டேங்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து பழமுதிர் கடை அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இல்ல வந்து ஈவென்ட் பண்றாங்க, கல்யாண வீட்டுல ஈவென்ட் பண்ண வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு. இது ஒவ்வொரு டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 14 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். 14 லிட்டர் வந்துடும் உங்களுக்கு. 3 டேங்க். ஆமா சிங்கிள் ஃபேஸ்ல ரன்னிங் ஆகும். 220 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ்ல ரன்னிங் ஆகும் உங்களுக்கு. கூலிங்கோட இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்ங்கண்ணா. ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவென்ட் பண்றாங்க, ஒரு கல்யாண வீட்டுல ஈவென்ட் பண்றாங்கன்னா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாயி எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டா வைக்கிறாங்க உங்களுக்கு. சாக்லேட் ஃபவுண்டைன் அந்த மாதிரி கேட்டகரிஸ் பார்க்க போறாங்க. இது போக நீங்க டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி ஃபுட் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் இது வாங்குறாங்க உங்களுக்கு. ஆமா பாப்கார்ன் மிஷின். அப்புறம் ஒரு துணி கடை வச்சிருக்கிறவங்க, அடுத்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க. சின்ன கம்மி பட்ஜெட்ல வாங்கினா இந்த மாதிரி ஐட்டம் போடலாங்க உங்களுக்கு. அதில் ஓகேண்ணா.
இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் பாடியில ஒரு ரெட் கலர் இதுல வருங்க உங்களுக்கு, பவுடர் கோட்டட் வரும். அதுலயே ஃபுல் எஸ்எஸ்ல இருக்கு உங்களுக்கு. ஆமா எஸ்எஸ்ல வந்துரும் உங்களுக்கு இதுல. ஓகே, இது க்ளோசிங் இல்ல ஓபன்ல இருக்குங்களா? இது க்ளோசிங்ல வருங்க, சைடு கண்ணாடி வந்துரும் உங்களுக்கு. ஓகே, ஃபீச்சர் ஃபிட்டிங் ஆகும்போது கண்ணாடியோட வந்துரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுல. ஓகேண்ணா. அண்ணா நெக்ஸ்ட்டுங்கண்ணா. நான் அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சுமிட்டாய் மிஷினுங்க உங்களுக்கு. ஓகேங்க. சோ இது எலக்ட்ரிக்கல ரன்னிங் ஆக கொடுக்குங்க. ஓகேங்கண்ணா. நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் கெபாசிட்டில இருந்து இருக்குங்க. ஓகே, 100 கிராம்ல இருந்து இருக்குங்க. உங்களுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஹையா வேணும்னா 400 கிராம் வருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இதுல என்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங்ல இருக்கு? இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 10,000 plus GST ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங். ஓகே. நெக்ஸ்ட்ங்களா? நான் அடுத்து பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டைனுங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். 3 லேயர், 4 லேயர், 3 லேயர்ல கொஞ்சம் 56 சென்டிமீட்டர் ஹைட்ல வருங்க உங்களுக்கு. இது வந்து 24 சென்டிமீட்டர் ஒரு 5 லேயர்ல வரும் உங்களுக்கு இதுல. ஓகே. இது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3200 plus GST ல இருந்து இருக்குங்க. ஓகே, 3000ல இருந்து. அதுனா இந்த இது வரும் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. தானா? 3 லேயர் மினில வரும். நான் அடுத்ததுங்கண்ணா. நான் அடுத்தது ஹோட்டலுக்கு சம்பந்தமானதுன்னா கிரைண்டர். இது வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் கிரைண்டருங்க. இதுல கன்வெக்ஷனல் கிரைண்டர் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 5 லிட்டர்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு டில்டிங் கிரைண்டர். கன்வெக்ஷனல் கிரைண்டர் 3 லிட்டர் இருந்து இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, இது எத்தனை லிட்டருங்க? இது வந்து 20 லிட்டருங்க. இது 20 லிட்டர். ஓகே. நெக்ஸ்ட்ங்கண்ணா. நான் அடுத்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின்னா, ஹோட்டல் கேட்டரிங் பண்றவங்க, ஓகேங்க, பிரியாணி கடை வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகுங்க உங்களுக்கு. இது எவ்வளவு கிலோ வரைக்கும்? இது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 to 150 கிலோ per hour வருங்க. 0.5 HP சிங்கிள் ஃபேஸ்ல ரன்னிங் ஆகுங்க உங்களுக்கு. சூப்பருங்க. பிளேட் எத்தனை பிளேடுங்க வரும்? பிளேட் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு. என்ன பர்பஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. ஒரு பிளேட் இருக்கு, 2 பிளேடு, 5 பிளேடு, 8 பிளேடு. சோ அதுக்கேற்ற மாதிரி வருங்க உங்களுக்கு இதுல. ஓகேண்ணா. நான் நெக்ஸ்ட்ங்கண்ணா. நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் கட்டிங் மிஷின் பார்த்தோம். அது வந்து ஸ்லைஸாவும் டைசிங் அந்த மாதிரி கட் பண்ணோம். இதுல வந்து பொடி பொடியா கட் பண்ணா இந்த மாடல் போய்க்கலாங்க. நீங்க ஒரு பானிபூரி கடை வச்சிருக்கீங்க, அதுக்கு அடுத்து மோமோஸ் பண்றீங்க, அந்த மாதிரி ஐட்டம் இது யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு. சாப்பிங் பண்ணி கொடுக்கும் பொடி பொடியா வந்து இந்த மாதிரி டைஸ் வந்துடும் உங்களுக்கு. என்ன சைஸ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு வருங்க உங்களுக்கு இதுல. ஓகே. இதெல்லாம் எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து? இதுல வந்து 13,000 இருந்து இருக்குங்க. 13,000. நான் அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மிக்சிங் உங்களுக்கு. கமர்ஷியல் மிக்சில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் 10 லிட்டர் ஃபுல்லா SS பாடியில வந்துருங்க. SS ஜார் வந்துரும் உங்களுக்கு இதுல. இதெல்லாமே சிங்கிள் ஜார் வரும். சிங்கிள் ஃபேஸ்லயே ரன்னிங் ஆகும் உங்களுக்கு இதுல. அதே மாதிரி வந்தீங்கன்னா டபுள் ஜார் மாடலும் இருக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 6,500 இருந்து இருக்கு உங்களுக்கு. இது எப்படி எல்லாம் கடைகளுக்கு யூஸ் பண்றது? ஆமா எல்லாமே ஹோட்டல் கமர்ஷியல் பர்பஸ் தான் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் தான் உங்களுக்கு இதுல எல்லாம். ஓகேண்ணா. இதெல்லாம் ஒரு ஜூஸ் ஷாப் யூஸ் பண்றது நல்லா இருக்கு. ஆமாங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா இட்லி ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு. நம்ம அலுமினியம் பாடியில் இருக்கு, SS பாடியில இருக்குங்க. அலுமினியம் பாடியில வந்து 54 இட்லில இருந்து இருக்கு உங்களுக்கு. நமக்கு இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங் கூட வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SS பிளேட்ல வர மாதிரி இருக்குங்க நம்ம கிட்ட. சோ நம்ம கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. SS போயிட்டா 2-in-1 மாடலுங்க. இது SSல 2-in-1. எலக்ட்ரிக் வேணா எலக்ட்ரிக்கா யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் வேணா கேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன மாடல்? இதுல வந்து கேஸ் அடுப்புல மட்டும் வைக்கிறங்க. அலுமினியம் பாடி வந்துரும், கேஸ்ல மட்டும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுல. அதுலயே பாத்தீங்கன்னா இது நார்மல் ரெகுலர் இட்லி, இது மினி, இது வந்து 30 இட்லி, ஹாட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் ரொம்ப குயிக்கா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. வேற கேஸ் மட்டும் போறோம்னா இந்த மாடல் வச்சுக்கலாங்க. 2-in-1 பர்பஸ் வேணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லா SSல தான் வருங்க. ஃபுல்லா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில வந்துருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. நான் இப்போ இதுல எவ்வளவு ரேஞ்ச் வருதுங்க? இது வந்து ஸ்டார்டிங் 6,500 இருந்து இருக்குங்க உங்களுக்கு ஸ்டார்டிங். ஆமா. நெக்ஸ்ட்னா நான் இது சப்பாத்தி பிரஷிங் மிஷின் தான் உங்களுக்கு. பால் இதுல போட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சப்பாத்தி ஆகி வெளியே பிரஷிங் ஆகி வெளியே வந்துருங்க உங்களுக்கு. செமி ஹீட்ல வரும், லைட்டா ஹீட் ஆகி உங்களுக்கு வருங்க உங்களுக்கு. பால் மாதிரி புடிச்சு கொடுக்குங்களா இல்ல சப்பாத்தியாவே பண்ணி கொடுத்துருங்க? இல்ல சப்பாத்தியாவே வந்துரும் உங்களுக்கு. அவுட் ஃபுல் குக்கா வராது, செமி குக்ல வரும் உங்களுக்கு. அப்புறம் எடுத்து நம்ம இது கல்லுல போட்டுக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்துரும். மணிக்கு வந்து 700 இருந்து 1000 சப்பாத்தி வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்க, பண்ணிக்கலாம் இதுல. ஆமாங்க. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ்ங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ரி மிக்சர். இது 3 அட்டாச்மெண்டோட நமக்கு வந்துரும் உங்களுக்கு. நமக்கு இதுல வந்து விஸ்க் வந்துரும் உங்களுக்கு, மாவு பன்னீர் ஹூக் வந்துரும் உங்களுக்கு, பிஸ்கெட் பன்னீருக்கு இது வந்துரும் உங்களுக்கு. 3 அட்டாச்மெண்டோட வந்துரும் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங் பேசிக் இது வந்து 7 லிட்டர்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு. 7 லிட்டர்ல இருந்து 7 லிட்டருக்கு அப்புறம் 7, 10, 20 அந்த 30 அந்த மாதிரி வருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது டெக்கோ ஓவன். அது எலக்ட்ரிக் இருக்கு, கேஸ்லயே இருக்குங்க. 1 டேக் 1 ட்ரே, 1 டேக் 2 ட்ரே அந்த மாதிரி வருங்க. 2 டேக் 4 ட்ரே அந்த மாதிரி போகும். ஒரு ட்ரேவோட சைஸ் பாத்தீங்கன்னா 16 24 வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேக், பப்ஸ், பீஸா, பிரெட், பன்னு எல்லாமே பேக்கிங் பண்ணிக்கலாம். குக்கீஸ் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. பேக் பண்ண ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டேக் 4 ட்ரேங்க. ஓகேங்கண்ணா. சோ இந்த மாதிரி வரும். ஓகே. இதெல்லாம் வந்து ஃபுல்லா கமர்ஷியல் பேக்கரி, எல்லாமே கமர்ஷியல் தான். பேக்கரி இது பண்றது உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஷோகேஸ்ங்க. இது வந்து 4 ஃபீட்டுங்க உங்களுக்கு. இதுலயே நமக்கு 3 ஃபீட் இருக்கு உங்களுக்கு, 4 ஃபீட், 5 ஃபீட். கஸ்டமர் என்ன சைஸ் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்ல வருங்க உங்களுக்கு இதுல. இதுலயே நார்மல் இருக்கு உங்களுக்கு, வார்மர் இல்லாம இருக்கு, வார்மரோட இருக்கு, கூலிங் இருக்கு. 3 மாடல் இருக்கு. இப்போ இந்த மாடல் என்னங்க? இது வந்து நார்மல் மாடல். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வார்மர் கூலிங் என்ன வேணுமோ நம்ம கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரலாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்னா இது வந்து கடாய் ஃப்ரையருங்க. பஜ்ஜி, போண்டா, பலகாரம் எல்லாமே
எலக்ட்ரிக்ல வருங்க உங்களுக்கு இதுல. இதுல வந்து இது வந்து 28 இன்ச் இது சைஸ் வருங்க உங்களுக்கு. இதுல ஸ்மால் சைஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இதுல. ஓகேங்கண்ணா. இதுல நீங்க பூரி அந்த மாதிரி போறனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு. பலகார ஐட்டம் போறீங்கனாலும் போட்டுக்கலாம். அதாவது ஆக்சுவலா வந்து இதுல என்ன ஃபில் ஆயிரும். ஆமா இதுல ஃபுல்லா எல்லாம் இல்ல இதாயிரும் உங்களுக்கு இதுல. ஓகே. கீழ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் வந்துரும். எலக்ட்ரிக்னா இது. ஃபுல்லா எலக்ட்ரிக். இப்ப கேஸ் பிரச்சனை இருந்ததுங்களா, அதனால இது எலக்ட்ரிக்ல வரும் உங்களுக்கு இதுல. ஓகே. அப்புறம் இந்த கேஸ் பிரச்சனையை அப்படியே இது சால்வ் பண்ணலாம். ஆமா இப்ப இதுதான் ஃபாஸ்ட் மூவ்மென்ட்ங்க உங்களுக்கு. எல்லா இதுலயுமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் வைக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்னா நான் இதெல்லாம் சிப்ஸ் மிஷினரிஸ்ங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ் போறதுங்க உங்களுக்கு இதுல. ஓகேங்கண்ணா. சோ அடுத்து இது வந்து மாடல் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்லைசருங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டையோட வந்துரும். ரெண்டாவது நம்ம திக்னஸ் வேணாலும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இது அது பீல் மட்டும் பண்ணி கொடுக்குங்களா இல்ல எப்படி? இல்ல இது பீல் வேணாம், இது வந்து கட்டிங் பண்ணி கொடுக்கும். ரவுண்ட் ஸ்லைஸ், ஃபிங்கர், லேஸ் மாடல் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி கொடுக்கும். ஓகே. மேல போட்டா போதுங்களா? ஆமா இந்த இடத்துல இன்செர்ட் இருக்கு. ஓகே. நமக்கு அவுட்புட் வந்து இங்க வருங்க உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ எவ்வளவு கிலோ வரைக்கும் இது பண்ணலாங்க? இது மணிக்கு 150 இருந்து 200 கிலோ அடிக்கும். ஓகேண்ணா. இதுனா இது 150 கிலோ per hourங்க சிப்ஸ். ஆமாங்க. நேந்திரம்பழ சிப்ஸ். ஆமா நேந்திர. நெக்ஸ்ட்ங்கண்ணா நான் அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை மசாலா கிரைண்டருங்க. மிளகா, மல்லி, மஞ்சள், இப்ப சித்தா டாக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அதிமதுரம் இந்த மாதிரி கட்டை, வேறு இது எல்லாமே இதுல வந்து ட்ரையா அடிச்சு கொடுக்கும், பவுடர் அடிச்சு கொடுத்துரும். இதுல வந்து வேரியன்ஸ் இருக்குங்க. 500 கிராம்ல அப் டு 4.5 கிலோ கெபாசிட்டி வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இது எவ்வளவு கெபாசிட்டிங்கண்ணா? இது வந்து 500 கிராம் கெபாசிட்டிங்க உங்களுக்கு. 500 கிராம் அடிச்சுக்கலாம். ஆமா 500 கிராம் வந்து கெபாசிட்டி வந்து பவுடர் கெபாசிட்டில சொல்லுவாங்க. நாங்க பவுடர் இல்லீங்களா, பவுடர் கெபாசிட்டில வரும். நெக்ஸ்ட்ங்கண்ணா ஆனா இது அதுலயே வந்து பிக் சைஸ்ங்க. இது மேக்ஸிமம் சைஸ் வந்து 4.5 கிலோ வருங்க. இது வந்து எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான் ரன்னிங் ஆகும். இதோட ஃப்ரீ கிட் வந்துரும் உங்களுக்கு. எல்லா மிஷின் கூட உங்களுக்கு 2 பிளேடு, கார்பன் பிரஷ், ஒரு கிளீனிங் பிரஷ் இது எல்லாமே கிட் வந்து ஃப்ரீயா வந்துரும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இது எப்படின்னா ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம மசாலா அடிச்சது எப்படி க்ளீன் எடுக்கிறது? ஓபன் பண்ணிக்கலாம்னா இதுல டாப் ஓபன் ஆகும். ஓகே. பட் லாக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணிட்டு டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணி இந்த பிரஷ் வச்சு நம்ம ஒரு சின்ன பவுல் இதை வச்சுட்டு நம்ம இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இது டீஹைட்ரேட்டுங்க உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுல வந்து டீஹைட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இது பண்றீங்கன்னா இதுல டீஹைட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 8 ட்ரே மாடல். 5 ட்ரேல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. 5 ட்ரே, 8 ட்ரே, 10 ட்ரே அப் டு 16 ட்ரே வரைக்கும் நம்ம ஸ்டாக் இது பண்ணிக்கலாம். பேசிக் எவ்வளவு இதுல இருந்து இருக்குங்க? 12,800 இருந்து இருக்குங்க. 5 ட்ரே வருங்க உங்களுக்கு. இப்ப நம்ம இதுல அரைக்கிறோம் பாத்தீங்களா, இது ட்ரை பண்ணி அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா இதுல நம்ம டீஹைட்ரேட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி இது மிஷின் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க அதை. ஓகேண்ணா. ஆனா இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் இப்படி காட்டையில அது ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா வெயிலே காய வைக்கலாங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெயில் எல்லா டைமும் இருக்காதுங்க உங்களுக்கு. ரெண்டாவது சரௌண்டிங்ல டஸ்ட் இதெல்லாம் போய் அதுல இதாகும். இதுல பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா இருக்கும் உங்களுக்கு. டஸ்ட் எதுவும் போகாது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வெயில் காலம், மழை காலம் ஏதாவது நம்ம அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியதுல நம்ம எலக்ட்ரிக் பிளக் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்லயே ரன்னிங் ஆகும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி கொடுக்கணும் இந்த மிஷின்? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி புக் வந்துருங்க உங்களுக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி வரும். 12 மணி நேரம், 16 மணி நேரம் அந்த மாதிரி வரும். அந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி நம்ம இதுல வச்சுக்கலாங்க உங்களுக்கு. சின்ன பட்ஜெட்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிருவாங்க. இதுவே வந்து பெரிய பட்ஜெட்னா அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எதிர்பார்ப்போம். இருக்குண்ணா, இஎம்ஐ இருக்கு. நம்ம கூட வந்து பஜாஜ் கூட டை அப் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. பஜாஜ்ல வேணாலும் பஜாஜ்ல நம்ம பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணல ஏதாச்சும் அமௌண்ட் இது இருக்குங்களா இல்ல எப்படி? ஆமா ப்ராசஸ் சார்ஜிங் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை மாசம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் இது. ஒரு பஜாஜ்ல ஏதாச்சும் ஆஃபர் 0% இருந்தா அந்த மாதிரி ஆஃபர்லயே வரும். இல்ல நார்மல் ஆஃபர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் சார்ஜஸ் வருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியில எங்க பண்ணுவீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் உட்டன் பாக்ஸ் பேக்கிங் வேணா உட்டன் பாக்ஸ் பேக்கிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் வரும். அந்த மாதிரி உட்டன் பாக்ஸ் பேக்கிங் பண்ணாலும் பண்ணி தரலாங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பண்றது இல்லை. நம்ம சைட்ல எப்படி பண்ணிக்கலாங்க? நான் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரையர், சாண்ட்விச் கில்லரு, பீஸா ஓவன் இதுக்கெல்லாம் வந்து நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் மிஷினரிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்தங்க. நீங்க ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றீங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க எடுக்கிற ப்ராடக்ட்டை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க மறக்காம ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் வைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டரிங், பேக்கரி, கிச்சன் எக்யூப்மெண்ட், ஃபுட் மிஷினரிஸ் எல்லாம் பண்றீங்கன்னா மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க.